Hello and welcome to Radhe Krishna Devotional Plus. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது அருள்மிகு முற்றிலா முலையம்மை சமேத கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில். இது கரூர் மாவட்டம் குளித்தலையில் காவிரி ஆறுக்கு தென்கரையில் உள்ள 65வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். ஸ்தல வரலாறு என்னன்னா, தூம்ரலோச்சனன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். இந்த கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி அம்பிகையிடம் வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அம்பிகையும் துர்கை வடிவம் எடுத்து அசுரனோடு போரிட்டாள். ஆனால் அசுரனோ வலிமையான வரங்களை வாங்கியிருந்ததால் அம்பிகையுடன் சமமாக போரிட்டான். அதனால் அம்பிகை சப்த மாதர்களான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரை அசுரனோடு போரிட அனுப்பினாள். இவர்களுடைய பலத்தை கண்டு அஞ்சிய அசுரன் காத்தியாயன மகரிஷியின் ஆசிரமத்தில் ஒளிந்து கொண்டான். அங்கு தவக்கோலத்தில் இருக்கும் மகரிஷியை கண்ட சப்த மாதர்கள் அசுரன்தான் ரிஷி வடிவம் எடுத்து ஏமாற்றுகிறான் என்று நினைத்து ரிஷியை வதம் செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். இதற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் கடம்ப மரத்தடியில் சப்த மாதர்களுக்கு காட்சியளித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரம்மஹத்தி தோஷத்தையும் நீக்குகிறார். இதனால் மூலவர் சன்னதியில் சப்த மாதர்களோடு சிவபெருமான் நமக்கு காட்சியளிக்கிறார். அதாவது மூலவர் சன்னதியில சிவபெருமானுக்கு பின்னாடி சப்த மாதர்கள் இருக்கிறத பார்க்கலாம். கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கடம்ப மரம். கண்வ முனிவர், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் ஆகியோருக்கும் இந்த மரத்தடியில் சிவபெருமான் காட்சியளித்திருக்கிறார். சுவாமி சுயம்பு வடக்கு நோக்கி இருக்கிறார். அம்பாள் முற்றிலா முலையம்மை கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். இத்தலம் முருகனை பற்றி அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சூரபத்மனை அழித்த பிறகு முருகன் இத்தல சிவபெருமானை வழிபட்டார். முருகன் இங்கு 6 முகத்தோடு வள்ளி தேவசேனாவுடன் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் சுவாமிக்கு நடைபெறும் திருக்கல்யாணம். திருமணத்திற்காக வேண்டிக் கொண்ட பக்தர்கள் திருமணம் நிச்சயம் ஆன பிறகோ அல்லது திருமணமான பிறகோ சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்வது ஐதீகம். தைப்பூசம் திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழால சுவாமியும் அம்பாலும் ரிஷப வாகனத்துல வருவாங்க. கடம்பவனேஸ்வர் கோவிலோடு சேர்த்து குளித்தலைய சுற்றியுள்ள மற்ற 7 ஊர் சிவாலயங்களிலிருந்தும் சுவாமியும் அம்பாலும் ரிஷப வாகனத்துல வருவாங்க. ஒரே இடத்தில் 8 ரிஷப வாகன ஊர்வலத்தை காணலாம்.
காலை கடம்பர் கோவில், மதியம் ஐயர் மலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர், மாலை திரு-ஈங்கோய் மலையில் உள்ள மரகதாச்சலேஸ்வரர். இந்த 3 ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் விசேஷமானது. எல்லோருக்கும் அம்மை அப்பனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.